எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மற்றும் நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்டர் 20K இருக்க மொபைல்ஸ் பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல வந்து நம்ம அண்டர் 20K இருக்க பெஸ்டான 2 மொபைல்களை பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட கௌதம் தங்கர் டிப்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த வீடியோல வந்து 2 மொபைல் வந்து நான் சொல்ல போறேன் அண்டர் 20K. அதுல வந்து ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற மொபைல் வந்து போக்கோ X7. அதுக்கடுத்து இரண்டாவது பார்க்க போற மொபைல் வந்து சாம்சங் கேலக்சி A16. இந்த 2 மொபைலை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மொபைல் வந்து போக்கோ X7. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே வந்து 16.94 சென்டிமீட்டர் 6.67 இன்ச்சஸ் சேர்ந்தது. இதனுடைய ரெசல்யூஷன் வந்து 2712 இருந்து இன்ட்டு 1220 வரைக்கும் இதனுடைய ரெசல்யூஷன் வந்து நம்ம வந்து குவாலிட்டியான வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். இதனுடைய டிஸ்பிளே வந்து 120 Hz அடாப்டிக் கிளவுட் ஆம்லோட் டிஸ்பிளே சேர்ந்தது. இதனுடைய பிரைட்னஸ் லெவல் வந்து 20,000 வரைக்கும் இருக்கலாமா. அது மட்டும் இல்லாம இதனுடைய நெட் ஸ்பீட் பிரைட்னஸ் லெவல் வந்து 3000 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாமா. அப்படின்னா நம்ம வெயில்ல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து எவ்வளவு வெயில்ல எவ்வளவு ஹீட்ல வந்து நம்ம எடுத்துட்டு போனாலும் நம்ம வந்து தெளிவா நம்ம வந்து பிரைட்னஸ் கொடுக்கணும். நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்றதுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து தேவையான பிரைட்னஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத இதோட இது. அதுக்கடுத்ததான் நம்ம வந்து OS ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Android 14 சேர்ந்தது. இதனுடைய பிராண்ட் வந்து மீடியாடெக். இதனுடைய ப்ராசஸர் டைப் வந்து Dimensity 7300 அல்ட்ரா வகை சேர்ந்தது. இதனுடைய கோர் வந்து அவுட் கோர் வகை சேர்ந்தது. இது பிரைமரி ஸ்பீட் வந்து 2.5 Hz, செகண்டரி ஸ்பீட் வந்து 2.0 Hz சேர்ந்தது. இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து 128 GB ஸ்டோரேஜ் கொண்டது. 8 GB ரேமும். இதுல வந்து நம்ம இன்டர்னல் மெமரி வந்து 1 TB வரைக்கும் போட்டு நம்ம விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இதுல வந்து 3 விதமான பேக் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைல்ல. அதுல வந்து 15 MP கேமரா ஒன்று, 8 MP கேமரா ஒன்று, 2 MP கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 50 MP கேமரா வந்து மெயின் கேமராவும், 8 MP கேமரா வந்து வைட் ஆங்கிள் கேமராவும், 2 MP கேமரா வந்து மேக்ரோ ஃபியூச்சர் கேமராவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 15 MP கேமரா யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபுல் HDல வந்து வீடியோவை எடுத்துக்கலாம். இதுல வந்து B2 லென்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வைட் ஆங்கிள் கேமராவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து AI சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க டூவல் பர்சனா இருந்தீங்கன்னா அதை வந்து சிங்கிள் பர்சனா மட்டும் நீங்க வந்து செலக்ட் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா செலக்ட் பண்ணி மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இது. அதுக்கடுத்து உங்களுக்கு வாட்டர் மார்க் தேவைன்னா நீங்க வச்சுக்கலாம், இல்ல தேவையில்லைன்னா நீங்க எடுத்துடலாம். அதுக்காகவும் இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து செகண்டரி கேமரா அப்படின்னா செல்ஃபி கேமரா வந்து 20 MP இருக்கு. இதுல வந்து நீங்க இதே மாதிரியே 4K வரைக்கும் நீங்க வந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம், குவாலிட்டியான வீடியோஸ் எடுத்துக்கலாம். இதுலயும் AI சப்போர்ட். அதே மாதிரியே நீங்க வந்து எடுத்திருக்கிற போட்டோஸ் அண்ட் இமேஜஸ் வந்து நீங்க உங்களுடைய மொபைல் அந்த கேமரா ஆப்லயே வச்சு நீங்க வந்து எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற ஸ்பெஷலான ஃபீச்சர் ஆப் இதுதான். அதுக்கடுத்து இந்த மொபைல்ல வந்து 5G இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. 5G 4G இது ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்கும். அதுக்கடுத்து இதுல வந்து வைஃபை கனெக்ஷன் இருக்கு, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.0 ப்ளூடூத் கனெக்ஷன். அதுக்கடுத்து வைஃபைடைய வெர்ஷன் வந்து வைஃபை 6. இது வந்து 2.4 Hz சேர்ந்தது. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5500 மெகா ஆம்பியர் பேட்டரி வந்து. பேட்டரி டைப் வந்து லித்தியம் அயன் பாலிமர்ல தயாரிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். இந்த போக்கோ X7 மொபைலுடைய ரேட் வந்து 18,999 ரூபா. 19,000 ரூபாய்க்கு ₹1 வந்து கம்மிங்க. இந்த மொபைலுடைய ரேட்டு பிளிப்கார்ட்டோட ரேட்டு. நீங்க வந்து ஷாப்பிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிளிப்கார்ட் ரேட்டு பிரகாரம் 18,999 ரூபா நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ரெண்டாவது பார்க்க போற மொபைல் வந்து சாம்சங் கேலக்சி A16. இந்த மொபைல் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். சாம்சங் கேலக்சி A16 இந்த மொபைலுடைய டிஸ்பிளே வந்து 17.02 சென்டிமீட்டர் 6.7 இன்ச்சஸ் சேர்ந்தது. இதனுடைய ரெசல்யூஷன் வந்து 2340 இன்ட்டு 1080 மெகா பிக்சல் வரைக்கும் இது வந்து நம்ம வந்து ஃபுல் HDல வந்து குவாலிட்டியா பார்த்துக்கலாம் வீடியோஸ். இதனுடைய CPU வந்து ARM Mali G57. டிஸ்பிளே டைப் வந்து ஆம்லோட் டிஸ்பிளே, சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே. டிஸ்பிளேடைய கலர்ஸ் வந்து 60 பில்லியன் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்பிளே கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து
நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காட்டலாமா 16 மில்லியன் கலர்ஸ் அப்படின்னா பாத்துங்க எத்தனை விதமான கலர்ஸ்ல வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது. இதனுடைய ஓஎஸ் ப்ராசஸர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்ட் 14. அதுக்கடுத்து இதனுடைய பிராண்ட் வந்து மீடியாடெக். ப்ராசஸர் டைப் வந்து டிமான்சிட்டி 6300 வரைக்கும் இது வந்து யூஸ் ஆகும். கோர் வந்து அவுட் கோர், ப்ராசஸர் கோர் வந்து அவுட் கோர். அவுட் கோருடைய பிரைமரி ஸ்பீட் வந்து 2.4 ஹெர்ட்ஸ் இருந்தது, செகண்டரி ஸ்பீட் வந்து 2.0 ஹெர்ட்ஸ் இருந்தது. இதனுடைய மெமரி ஸ்டோரேஜ் வந்து ரோம் வந்து 128 GB ரோம், ரேம் வந்து 6 GB ரேம் போட்டுருக்காங்க. இதனுடைய இன்டர்னல் மெமரி வந்து நம்ம 1 வரைக்கும் விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இது வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம 8 GB கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரேமு 6 GB நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த இதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இதனுடைய கேமரா குவாலிட்டி வந்து பேக்ல வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா அதுல வந்து 15 MP கேமரா ஒன்று, 5 MP கேமரா ஒன்று, 2 MP கேமரா ஒன்று. அதுல வந்து 50 MP கேமரா வந்து பிரைமரி கேமராவும், 5 MP கேமரா வந்து வைட் ஆங்கிள் கேமராவும். இதுல வந்து செகண்டரி கேமரா வந்து 13 MP கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம வீடியோ குவாலிட்டி வந்து 1928 இருந்து 1080 வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் ஹெச்டில வந்து நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுல அதே மாதிரி இதுல வந்து நீங்க எடுக்கிற இமேஜஸ் வந்து நீங்களே அந்த கேமரா ஆப்ல போட்டு நீங்க வந்து எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டிங் இருக்கு இந்த கேமரா, இந்த மொபைல்ல. அதுக்கடுத்து இந்த மொபைல்ல வந்து 5G நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கு. 4G அண்ட் 5G வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும். 5G கிடைக்கிற இடத்துல 5G கிடைக்கும், 4G கிடைக்கிற இடத்துல 4G கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணோம்னாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் செட்டிங்ஸ். அதுக்கடுத்து இந்த மொபைல்ல வந்து வைஃபை இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் இருக்கு. இதனுடைய ஆடியோ ஜாக் வந்து டைப் சி வகை சேர்ந்தது. இதனுடைய பேட்டரி பவர் வந்து 5000 mAh. இந்த பேட்டரி வந்து லித்தியம் அயனால செஞ்சிருக்காங்க, நல்ல குவாலிட்டியோட. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் வந்து இந்த மொபைல் வந்து ஓஎஸ் வந்து 6 இயர்ஸ்க்கு வந்து அப்கிரேடோட கொடுக்குறாங்களாமா. 6 இயருக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எதனா ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராது அப்படின்ட்டு வந்து அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஓஎஸ் வந்து அப்கிரேடோட கொடுக்குறாங்க 6 இயர்ஸ்க்கு. இந்த சாம்சங் A16 மொபைலுடைய டீட்டெயில்ஸ் அவ்வளவுதான். நான் வந்து 2 விதமான மொபைல் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து போக்கோ X7, ரெண்டாவது வந்து சாம்சங் A16. இந்த 2 மொபைல்ல உங்களுக்கு எந்த மொபைல் வாங்கணும்னு தோணுதோ அந்த மொபைல் வாங்கிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பிள்ளைக்கரை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு. பை பை.